தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கி இஸ்தான்புல்ல 3 நாள் எப்படி செலவழிக்கலாம், என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க ஏன் 3 நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி நான் 3 நாள் தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சது தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோல நம்ம இதை 3 செக்ஷனா பார்ப்போம். அதாவது அங்க போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அங்க ஏர்போர்ட்ல என்னெல்லாம் பண்ணணும் மாதிரி, நாள் 1 நாள் 2 நாள் 3 நாள் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க இஸ்தான்புல் சீப்பான நகரமா? சீப்பான நகரம் இல்லை. நீங்க மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி பேங்காக் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணாக்கி இஸ்தான்புல் எக்ஸ்பென்சிவான நகரம். ஆனா மற்ற யூரோப் நகரங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னாக்கி இஸ்தான்புல் சீப்பானது. நீங்க யூரோப்ல எங்கேயாவது ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கி இஸ்தான்புல் ஒரு நல்ல நகரம். ஆனா இஸ்தான்புல் பியூரான யூரோப்பா அப்படின்னாக்கா அந்த யூரோப்ல இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி அது பாதி அந்த கல்ஃபோட அந்த இஸ்லாமிக் கல்ச்சர் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்க மலேசியா அதெல்லாம் பார்த்துட்டீங்க, யூரோப்ல எங்கேயா போனோம் அப்படின்னாக்கி ஒரு நல்ல ஊரு அது. ஓகே, நீங்க அங்க போறதுக்கு முன்னால நீங்க விசா அரேஞ்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நீங்க அமெரிக்கா பாஸ்போர்ட்டோ, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இந்த யூரோப்பியன்ல தான் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விசா வேண்டாம். நீங்க அங்கே போய் விசா வாங்கிருக்கணும். ஏறக்குறைய அங்கே உள்ள போய் ஒரு $30 அங்கே விசா அந்த ஸ்பாட் ரொம்ப ஸ்டாண்டர்ட். உங்கள்கிட்ட இந்தியாவோட பாஸ்போர்ட் இருந்துனாக்கி நீங்க உள்ள போய் விசா வாங்குறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதனால நீங்க போறதுக்கு முன்னாலே விசா வாங்கணும். விசா வாங்கினா அதாவது இ விசாவோ இந்த இடிஏ இந்த எலக்ட்ரானிக் டிராவல் அப்ரூவலோ வாங்கணும். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபார்மேஷனும் நீங்க பேக் டிராவல், அதாவது ஒரு பேக்கை தூக்கி போட்டுட்டு டிராவல் பண்ற இளைஞர்களுக்கோ இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற கஷ்டப்பட்டவங்களுக்கோ இல்லை, ஒரு ஃபேமிலியோட டிராவல் பண்றவங்களுக்கான ஒரு எஸ்டிமேட் தான். அதாவது ஃபேமிலியோட ஒரு மீடியமான ஹோட்டல்ல, அதாவது சேஃபான பாதுகாப்பான ஒரு நடுத்தரமான ஹோட்டல் தங்களுக்கான கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, நம்ம இப்ப விசா வாங்குறது எப்படி பார்க்கலாம். நீங்க விசா வாங்குறதுக்கு உங்களுக்கு 3 இது தேவைப்படுது. ஒன்று ஹோட்டல் புக்கிங், ரெண்டாவது ரிட்டர்ன் டிக்கெட், மூணாவது டிராவல் இன்சூரன்ஸ். நீங்க ஹோட்டலை புக் பண்ணீங்கன்னாக்கி ஏறக்குறைய அது $30 இருந்து ஒரு $100 வரை ஆகலாம். ஒரு ஸ்மாலான ஹோட்டல்ல சீசனை பொறுத்தது எல்லாமே அது நேரத்துக்கு நேரம் வித்தியாசப்படும். 30,000 ஒரு 2,500 இருந்து 8,000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஆகலாம். ஹோட்டல் புக் பண்ணும்போது அதாவது ஃபதிக் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுல சுல்தான் அகமது அப்படிங்கிற இடம். சொல்ல போனாக்கி ஹயா சோஃபியாவுக்கும் அந்த கிராண்ட் பஜார் இந்த ரெண்டுக்கு இடையில நீங்க நேரம் புக் பண்ணீங்கன்னாக்கி நீங்க நடந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வசதியா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், அது பேர் ஃபதிக் டிஸ்ட்ரிக்ட்ல சுல்தான் அஹமத் அப்படிங்கிற இடம். அதுல எந்த ஹோட்டல் வேணாலும் புக் பண்ணலாம். நீ பாத்துடுங்க, அது புக் பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு சொல்ல மாதிரி 2,500 இருந்து 8,000 வித்தியாசம் பண்ணலாம். அதை பார்த்துட்டுங்க. இன்சூரன்ஸ் நீங்க அது ஒரு பேப்பருக்காக தான் கேட்கறாங்க. அதனால நீங்க எங்க உங்களுக்கு சீப்பா இன்சூரன்ஸ் கிடைக்கும், எல்ஐசி தான் வாங்கலாம், இல்லை வேற பிரைவேட்ல எங்கனாலும் அந்த ஒரு 3 நாளைக்கு நீங்க எத்தனை நாளைக்கு போறீங்களோ அதுக்காக டிராவல் இன்சூரன்ஸ். ஓகே, ஃபிளைட்டை பொறுத்தளவுல இந்தியாவில இருந்து 2 இடத்துல தான் டைரக்ட் ஃபிளைட் இருக்கு. ஒன்று பாம்பே, இன்னொன்று டெல்லி. ஒன்று டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ், இன்னொன்று இண்டிகோ. நீங்க இந்த 2 ஏர்லைன்ஸுமே புக் பண்ணதா இருந்தாக்கி விலை அதிகமா இருக்கும். நீங்க மெட்ராஸ்ல இருந்தோ இல்ல மற்ற தெற்கு பகுதியில் உள்ள ஏர்போர்ட்ல இருந்து போவதா இருந்தாக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல டிரான்சிட் பண்ணி, அதாவது ஒரு இடத்துல இறங்கி திருப்பி போவதா இருக்கும். அது கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். ஏறக்குறைய 30,000 இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள வரலாம். டைரக்டா போறதா ஏறக்குறைய 60,000 ஆகும். டாலர் சொல்லுறதா இருந்தாக்கி 400 இருந்து $600 வரை ரிட்டர்ன் டிக்கெட் ஆகும். நீங்க புக் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுங்க. 3 நாள் அங்க தங்குற மாதிரி, 3 ஃபுல் டே இருக்க மாதிரி. ஃபிளைட் லேட்டா போய் நீங்க பிரேக் பண்ணி போறதா இருந்தாக்கி லேட்டா தான் போகும்.
அதனால ஈவினிங் போறதா இருந்தாக்கி 4 நாள் நைட் அந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. 3 நாள் முழு நாள் அங்கே தங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிடுங்க. இன்னும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நாங்கள் 3 நாள் என்ன பண்ணோம், நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னால ஒரு டிஸ்க்ளைமர். உங்களுக்கு வந்து லைக் அந்த மைனாரிட்டி ரிலிஜன் இடங்களை பார்க்கறது பிடிக்கல அப்படின்னாக்கி போகாதுங்க. ஏன்னா அந்த ஊர்ல நீங்க அதிகமா பார்க்க போறது மசூதியா தான் இருக்கும். இல்ல பழைய கிறிஸ்டின் தேவாலயங்களை மசூதியா ஆக்கின மாதிரி அந்த மாதிரி கடைசியில் நீங்க மசூதியை தான் பார்ப்பீங்க. இல்லை உங்களுக்கு அங்கே போது பிடிக்கிறதுனா அந்த இடம் உங்களுக்கு இல்லை. ரெண்டாவது வந்து ஃபுட். நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஆளா இருந்தாக்கி திகட்ட சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட நீங்க மேனேஜ் பண்ணலாம். இல்லை நான் வெஜிடேரியன் போகிற இடங்கள்ல சாப்பிடவே மாட்டேங்கிற மாதிரி கொள்கைகள் இருந்தாக்கி அந்த ஊர் உங்களுக்கு சரியில்லாத ஊர் போகாதுங்க. ஓகே, என்ன நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம், என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். எங்களுடைய முதல் நாள் பயணம் பாம்பேலிருந்து மும்பையிலிருந்து ஆரம்பிச்சு டர்கிஷ் ஏர்லைன்ஸ். நான் ஏன் டர்கிஷ் ஏர்லைன்ஸ்ல போறேன் அப்படின்னாக்கி எங்களுடைய பயணம் வந்து அமெரிக்காவுக்கு போற பயணம். இதை நாங்கள் 3 நாள் பிரேக் எடுக்கிறோம். நான் வரும்போது டர்கிஷ் ஏர்லைன்ஸ்ல தான் வந்திருந்தோம். அதனால டர்கிஷ் ஏர்லைன்ஸ் திரும்பி போய் 3 நாள் இஸ்தான்புல்ல பிரேக் எடுத்துட்டு போறோம். பாம்பே ஏர்போர்ட் ரொம்ப அழகா இருந்து அதை ஒரு GMR ஹைதராபாத் ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இப்போ அதானி கையில இருக்கு. எமிகிரேஷன் முடிஞ்சு எல்லாம் சுமத்தா போச்சு. அப்புறம் போனோம். ஃப்ளைட்டு வந்து 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 6:30 மணி அப்படின்னாக்கி இஸ்தான்புல் டைம் படி 4 மணி. நம்மளோட விட 2.5 மணி நேரம் அவங்க பின்னால இருக்காங்க. அதனால அவங்க 2 மணி, யாருக்குறைய 7 மணி நேரம் பயணம். அது பிறகு 11 மணிக்கு போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்த உடனே வெளியே வரும்போது விசா தேவைப்பட்டு, எனக்கு எங்களுக்கு வந்து விசா வந்து உள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால $35 சார்ஜ் பண்ணாங்க. $30 சார்ஜ் பண்ணி நாங்கள் விசா வாங்கணும். விசா வாங்கினா எடுத்தால கொஞ்சம் பைசாவை கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னாக்கி உடனே தேவைக்கு பைசா தேவைப்படலாம் அப்படின்னு. வழக்கமாக ஏர்போர்ட்ல வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். மற்ற வெளியுள்ள இதை விட எல்லா ஏர்போர்ட்லையும் இஸ்தான்புல்ல எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலும் கன்வென்ஷன் ரேட்ல அவங்க ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால நாங்கள் ஒரு தேவைக்காக நான் எனக்கு $100 கன்வெர்ட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய எமிகிரேஷன் நடக்கும்போது அங்கே வந்து லோக்கலுக்கு தனியா, இவங்களுக்கு தனியானி, அதாவது ஃபாரின் பாஸ்போர்ட் தனியா அந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க சில இடங்கள்ல ஃபாரின் பாஸ்போர்ட் அண்ட் லோக்கல் ரெண்டும் சேர்ந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. இங்க கரெக்ட் லைன்ல போய் நின்னுங்க. எனக்கு அங்க வந்து அதிகமா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அதாவது நீங்க அதை கனெக்ட் பண்ணி இது பண்ணுங்க. அப்புறம் லைன்ல போய் நின்று எமிகிரேஷன் பண்ணிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோம்னா லக்கேஜ் கலெக்ட் பண்ணோம். லக்கேஜ் கலெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து கார்டு தேவைப்பட்டு, லக்கேஜ் வைக்கிறதுக்கு வண்டி தேவைப்பட்டு, ஆனால் அந்த வண்டிக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஊர்ல போகும்போதும் சரி வரும்போதும் சரி எங்கேயும் சார்ஜ் பண்ண போறதில்ல. அமெரிக்காவில் நாங்க இருக்கிற இடம் சான் பிரான்சிஸ்கோ, அங்க வந்து உள்ள போகும்போது சார்ஜ் பண்ணுவாங்க. வெளியில இது எடுத்தீங்கன்னா அங்க இருந்து உள்ள இருந்து வெளியே வரும்போது அவங்க சார்ஜ் பண்றது இல்லை. ஆனா இங்க வந்து கார்ட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. யாருக்குமே €1 சார்ஜ் பண்ணாங்க. 25 லீரா, டர்கிஷ் லீரா. யாருக்குமே நம்ம ஊர் கணக்குக்கு $60-70 வரும். அவங்க ஆமா, அது அந்த ஒரு வண்டி தான் எடுத்தோம். எங்களுக்கு அதாவது 2 வண்டி வசதியா இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு வண்டி எடுத்து வெளியே வரும்போது அதுக்கு பிறகு இன்டர்நெட் சிம் கார்டு வாங்க போனோம். எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச இன்டர்நெட்ல விசாரிச்சதை விட $17, அமெரிக்கன் டாலர் $17 அங்க வந்து ஒரு வெல்கம் பேக்கேஜ் அப்படி ஒண்ணு இருக்கதா சொன்னாங்க. நாங்க போனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு $40 பே பண்ண வேண்டியது. அது ரொம்ப அதிகம். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னாக்கி, நீங்க இந்தியாவில் ஏதாவது ஏர்டெல் யாராவது இன்டர்நேஷனல் ரோமிங் கொடுத்ததா இல்லைனாக்கி டேட்டா மட்டும் கிடைக்கும். அது வந்து இசிம் சப்போர்ட் பண்ணதா இருந்தாக்கி இசிம் சப்போர்ட் பண்ணாத
இங்க $10 ஒரு வாரத்துக்கு டேட்டா, அன்லிமிட்டெட் டேட்டா வாங்கலாம். நிறைய நிறைய ப்ரொவைடர்ஸ் பண்றாங்க. நான் வேணா லிங்க் வேணா கீழே போடுறேன். நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு கண்ட்ரிக்கு ஒரு வாரத்துக்கு அன்லிமிட்டெட் டேட்டா $10 கொடுக்குறாங்க. அதான் ஒரு கண்டிஷன்னா உங்க போன் வந்து சிம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் கிடைக்கி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிடுங்க, சீப்பா இருக்கும். சிம் கார்டு பிசிக்கல் சிம் கார்டு தான் கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். என்ன நாங்க வந்து இஸ்தான்புல் சிட்டிக்கு போற ஹோட்டலுக்கு போறதுக்கு வண்டி பார்க்கணும். அங்க வந்து நம்ம இந்தியாவில் 10 வருஷத்துக்கு முன்னால டாக்ஸி எது இல்லாம ஒரு ஆர்கனைஸ் இல்லாம வெளியே வந்து பார்க்கிங் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு. நீங்க ஃபேமிலியோட வரதா இருந்தா நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன், இங்க வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டல்லே பேசி டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிக்கப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம். நாங்கள் 3 பேர் இருந்தோம். அதனால அதாவது டாக்ஸி போனாலும் இதுல தனியா பஸ் பிடிச்சு போறதா இருந்தாலும் பஸ்ல பஸ் பிடிச்சு போறதா இருந்தாலும் யாருக்கு விட்டு போடாமல் முதல்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணதுக்கு $50 கேட்டாங்க, ட்ராப் பண்ணதுக்கு $50. நீங்க ரெண்டையும் சேர்த்து பண்ணீங்கன்னா ஒரு $10 இவ்வளவு குறைப்பாங்க, $90 அப்படின்னு நினைக்கிறேன். பிக்கப் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்கன்னாக்கி அவங்க அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல இன்ஃபார்மேஷன் கொடுத்துருவாங்க, எந்த கேட் வழியா வெளியே வரணும். நீங்க அந்த கேட் வழியா வெளியே வந்தீங்கன்னாக்கி மெசேஜ் இந்த கேட் வழியா அப்படின்னு யாரை பார்க்கணும் அப்படி இருக்கும். வெளியே வந்தீங்கன்னா அந்த ஆளா வெளியே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னாக்கி நம்மள மாதிரி நிறைய பேரை கலெக்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போய் வண்டியில பிக்கப் வண்டியில ஏற்றி விடுவாரு. அவருக்கு நிறைய பேர் கூப்பிட்டு போனாலும் சரி, நம்ம வண்டியில ஏற்றும் போது நமக்கு தனியா ஒரு டாக்ஸில தான் வந்து ஏற்றி விடுவாரு. யாருக்குறையா 45 நிமிஷத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரை ஆகலாம், ரொம்ப தூரம் இருக்கு. அதனால $50 ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். $50 என்னாச்சு, $4000 ஆச்சா? $4000 ட்ராப் பண்ணதுக்கு $4000 ஆச்சு. போனோம். ஏறக்குறைய ஹோட்டலில் போய் சேர்றது 2 மணி ஆயிட்டு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 மணிக்கு போல நாங்களுடைய சுற்றி பார்க்க வெளியே புறப்பட்டோம்.